Welcome to JC Maths Tuition. 12th Business Maths Exercise 1.1 7th sum பார்க்கலாம். The price of 3 commodities X, Y, Z are X, Y, Z respectively. The capital X, small x. Mr. Anand purchased 6 units of Z and sells 2 units of X and 3 units of Y. Mr. Amar purchased a unit of Y. அப்படின்னா a unit அப்படின்னா 1 unit அர்த்தம் and sells 3 units of X and 2 units of Z. Mr. Amit purchased a unit of X and sells 3 units of Y and a unit of Z. In the process, they earn 5,000, 2,000, 5,500 respectively. Find the prices per unit of 3 commodities by rank method. இப்போ இந்த மாதிரி சம் பெருசாக வந்தனையும் பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி சம் தான். நம்ம ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி சம் தான். என்ன அதில் டேரெக்டாக ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, இதில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி சம் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பர்ச்சஸ் அப்படிங்கிற வேர்டு வர்ற இடத்துல நீங்கள் மைனஸ் சிம்பிள் போடணும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது போய் வாங்கணும்னா நமக்கு மைனஸ் தானே, இதே நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளஸ் ஆகும். அந்த கான்செப்ட் தான். நம்ம இப்போ ஏதாவது ஒரு பொருள் போய் வாங்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம காசை செலவு பண்ணி வாங்குவோம், ஸோ நமக்கு அது மைனஸ் தான். இதே ஒரு பொருளை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்போ அமௌண்ட் வரும், ஸோ அப்போ அது ப்ளஸ். ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்கள் மைனஸ் போடணும், சேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல ப்ளஸ் போடணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மில் வந்துட்டு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். மிஸ்டர் அனந்த்க்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், மிஸ்டர் அமருக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், மிஸ்டர் அமித்க்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர் 5,000, மிஸ்டர் அமரோட ஈக்குவேஷனோட ஆன்சர் 2,000, மிஸ்டர் அமித்தோட ஆன்சரோட ஈக்குவேஷன் 5,500. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதில் இருந்திருக்க டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சேம் மெத்தட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோம், ரேங்க் மெத்தடில் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம இது என்ன கன்சிஸ்டண்டாக இன்கன்சிஸ்டண்டாக யூனிக் சொல்யூஷனாக அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அதை ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம XYZ வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் 3 commodities by rank method. இதுதான் இந்த கொஸ்டின். சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வைக்க வேண்டியது பர்ச்சேஸ்னா மைனஸ், சேல்ஸ்னா ப்ளஸ். ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதி பழகிக்கோங்க, அதுக்கப்புறம் சம் ஆஸ் யூஷுவல் தான் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த சம்மோட சொல்யூஷன் வந்துட்டு the price of 3 commodities X, Y, Z are given as X, Y, Z. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். மிஸ்டர் ஆனந்த் தான் ஃபஸ்ட்டு. மிஸ்டர் ஆனந்தோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். மிஸ்டர் ஆனந்த் பர்ச்சேஸ் 6 units of Z. பர்ச்சேஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் சொல்லியிருக்கேன்னா, ஸோ மைனஸ் 6Z அண்ட் செல்ஸ் 2 units of X. அப்போ ப்ளஸ் 2X அண்ட் அதனால செல் தான் அதுவும், அப்போ ப்ளஸ் 3Y. இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா, இதோட ஆன்சர் வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த கீழே இருக்குது. நான் ஃபஸ்ட் கொஸ்டின் படிக்கும் போது சொன்னேன், இந்த ப்ராசஸ் த ஏர்ன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ தான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு 5,000, ஏன்னா ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா மிஸ்டர், இது நீங்கள் இப்படி எழுதுனதுக்கப்புறமா ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க. XYZ லைனாக இருக்கிற மாதிரி, X 2X + 3Y - 6Z இஸ் ஈக்குவல் டு 5,000. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் அமர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். மிஸ்டர் அமர் வந்துட்டு பண்ணியிருக்காருன்னா பர்ச்சேஸ் ஏ யூனிட் ஆஃப் ஒய். ஏ யூனிட்னா 1 யூனிட், பர்ச்சேஸ்னா நமக்கு மைனஸ் தான், ஸோ மைனஸ் ஒய். A unit of Y purchasing and sells 3 units of X. Sells na plus 3 units of X, 3X sells 3 units of X and 2 units of Z. அப்போ plus 2Z. அவரோட செகண்ட் வேல்யூ என்ன, 2,000 அப்படின்னு சொல்லி கொடுத்து. ஸோ நம்ம இதையும் ஃபார்மில் எழுதிடலாம். 3X - Y + 2Z is equal to 2,000. இதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். வந்து மிஸ்டர் அமித் வந்துட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அமித் பர்ச்சேஸ் ஏ யூனிட் ஆஃப் எக்ஸ், அப்போ மைனஸ் எக்ஸ் அண்ட் செல்ஸ் 3 units ஆஃப் ஒய், அப்போ ப்ளஸ் 3Y அண்ட் ஏ யூனிட் ஆஃப் இசட், அப்போ ப்ளஸ் இசட் அண்ட் கொடுத்ததுனால செல்ஸில் தான் வரும். இவர் டோட்டலாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து 5,500. இது ஃபார்மேட்டில் தான் இருக்குது, XYZ ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். வந்து நம்ம கோஃபிஷியன்ஸ் மட்டும் நார்மலாக ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். 3 - 1 2 -1 3 1 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டு XYZ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 5,000 2,000 5,500 இந்த மாதிரி எழுதிக்கணும்.
ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லி இருக்குது. இதை நம்ம இப்போ என்ன எழுதணும், அது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தான் எழுதணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கணும். ஏபியும் ஜாயின் பண்ணி அப்படி எழுதிடலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குது, 2 3 -6 3 -1 2 -1 3 1 5000 2000 5500 இப்படி எழுதிக்கணும். இது எழுதிட்டு இதில் வந்துட்டு நம்ம ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரேங்க் மெத்தட் இல்லையா. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்துட்டு 3x4. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ என்னவாக இருக்குன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3. இதில் மினிமம் வேல்யூ 3 அதுதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது வந்து A, B அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தட் ஆர் டிட்டர்மினன்ட் மெத்தட். டிட்டர்மினன்ட் மெத்தட் ரொம்ப பெரிய வேல்யூஸாக இருக்குது, நமக்கு ரொம்ப லாங் ப்ராசஸாக போகும். ஸோ நம்மளால் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடே பண்ணலாம். நமக்கு ஃபஸ்ட்டில் வந்து 1 இருந்தால் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் பண்ணலாம், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம எல்லா சம்மே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 1 இருக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சம்மில் வந்து அப்படியேவும் பண்ண முடியும், அதுக்கும் ஸ்டெப் வந்து ஈஸி தான். ஸோ அதையும் நான் இன்றைக்கி இந்த சம்மில் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு இப்போ இந்த 2 தான் என்ட்ரி எலிமெண்ட் அப்படின்னா இந்த 3 வந்து நமக்கு 0 ஆகணும். நான் இப்போ ரெண்டுமே ஒரே சைனாக இருக்குது. நமக்கு எங்கே சேஞ்ச் நடக்கணும், ரோ 2ல சேஞ்ச் நடக்கணும், ரோ 2ல சேஞ்ச் நடக்கணும், ரோ 2. ஸோ நமக்கு எங்கே ரோ 2ல சேஞ்ச் நடக்கணும், இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே எழுதணும். அடுத்து வந்துட்டு ரெண்டுமே ஒரே சைனாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ், ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் நடுவில் மைனஸ். அப்புறம் எது கூட நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம், ரோ 1 அதை எழுதிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இந்த 2 3 இருக்கா, இந்த ரோ 1ஓட வேல்யூ வந்து ரோ 2க்கு முன்னாடி போடுங்க, 2 வந்து ரோ 2க்கு முன்னாடி போடுங்க. அதே மாதிரி ரோ 2ஓட வேல்யூ ரோ 1க்கு முன்னாடி போடுங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது ரெண்டுமே பாருங்க, 2 டேபிளில் 3 வராது, 3 டேபிளில் 2 வராது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி உல்ட்டா பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எங்கே சேஞ்ச் நடக்கணுமோ அதை எழுதுங்க, இங்கே என்ன எழுதணுமோ அதுதான் இங்கே எழுதணும், எதோட ஆப்ரேட் பண்ணுறோமோ அதை எழுதுங்க. ரெண்டு ஒரே சைனாக இருந்துச்சுன்னா மைனஸ் சைன் போடுங்க. போட்டுட்டு இதோட வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டில் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ 2r2 போடுங்க, 2 × r2 3 2 6 2 × -1 2 -2 2 × 2 வந்து 4. நெக்ஸ்ட்டு -3 × r1 -3ஓட r1 மல்டிபிள் பண்ணுங்க. -3 × 2 -6 -3 × 3 -9 மைனஸ் ப்ளஸ் 6 3 சாரி 18 இந்த மாதிரி கிடைக்கும். சாரி, இந்த 5000 போடணும். இங்கே வந்து என்ன வரும், 2 × r2 இல்லையா, அப்போ இங்கே வந்து 4000 வரும். 2 × r2 4000 -3 × r1 -3 5 சார் 15,000. இது நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது 0 ஆகிடும். -11 2022 -11,000. இதுதான் நம்மளோட நியூ R2. ஸோ அப்போ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். ஆஃப்டர் சேஞ்ச் ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். 2 3 -6 5000. செகண்ட் ரோவில் இப்போ ஆஃப்டர் சேஞ்ச் நமக்கு கிடைச்சது என்னென்னா 0 -11 22. இது வந்து -11,000. தேர்ட் ரோவில் எந்த சேஞ்ச் இல்லை, அப்படி எழுதிக்கலாம். -1 3 1 5500. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம இந்த ரோ 3ல சேஞ்ச் பண்ணணும். இந்த -1 0 ஆக்கணும். ஸோ -1 0 ஆக்கணும். பட் நம்ம இதோட தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும், ரோ 1ஓட தான் ஆப்ரேட் பண்ணணும். இங்கே -1னா நமக்கு -2, இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே -2 இருந்துச்சுன்னா 0 ஆகிடுமா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து 2ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். ரோ 2, அதாவது ரோ 3ல தான் சேஞ்சு, ரோ 3ல சேஞ்ச். ரோ 3யை வந்துட்டு இதோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு -2 கிடைக்கும். +2ஓட மல்டிபிள் பண்ணுறோம், ரைட்டா. 2 × -1 -2 +2 போடும்போது நமக்கு 0 ஆகிடும். அப்போ ப்ளஸ் r1 இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ 2r3 2ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். -2 6 2ஓட மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு 11,000 வரும். நெக்ஸ்ட்டு r1 அப்படியே ஆட் பண்ண போகிறோம். 2 3 -6 5000 ஆட் பண்ணும்போது இது உங்களுக்கு 0 ஆகிடும். 9 இது -4 இது வந்து 16,000 வரும். இதுதான் எங்களோட நியூ R3. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்ச் இல்லை. 2 3 -6 -11 22 -11,000 போட்டுக்கலாம். தேர்ட் ரோ சேஞ்ச் வந்து நம்ம இப்போ எழுதிக்கலாம். 0 9 -4 16,000.
இப்போ நம்ம இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் 0 ஆக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எலிமெண்ட்டை 0 ஆக்கணும்னா இந்த 9 வந்து நமக்கு 0 ஆகணும். ஓகேவா? அப்போ இந்த 9 0 ஆகணும்னா நமக்கு -9 வேணும். ஸோ நமக்கு இங்கே 1 இருந்தால் நம்ம இந்த ரோ 3 வந்துட்டு ரோ 1ஆல் தான் பண்ண முடியும். சாரி, ரோ 2ஆல் தான் பண்ண முடியும். ரோ 3ல இந்த எலிமெண்ட்டோட என்ட்ரி எலிமெண்ட் இந்த -11. ஸோ இந்த ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே 0 ஆக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே 11 டேபிளில் போகுமா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரோ 2 டிவைடட் பை 11 பண்ணிக்கலாம். இப்போது டிவைடட் பை 11 பண்ணும்போது ரோ 2 விச் கிவ்ஸ் ரோ 2ல டிவைடட் பை 11 பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்ச் இல்லை, 2 3 -6 5000 அப்படியே வந்துடும். இப்போ வந்துட்டு செகண்ட் ரோவில் தான் சேஞ்சு, ரோ 0 பை எனிதிங் 0 ஆகிடும். -11 பை 11 வந்து நமக்கு -1 கிடைக்கும். 22 பை 11 2 கிடைக்கும். -11,000 அப்படிங்கும்போது வந்துட்டு பை 11 போகும்போது நமக்கு -1000 கிடைக்கும். அடுத்து வந்துட்டு தேர்ட் ரோவில் எந்த சேஞ்ச் இல்லை, 0 9 -4 16,000 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த -9 இப்போ நமக்கு இங்கே வந்து 9 இருக்குது, நமக்கு இங்கே -9 இருந்தால் 0 ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரோ 3ல தான் சேஞ்சு, ரோ 3 வச்சுக்க ரோ 3. இப்போ நம்ம வந்துட்டு 9ஓட இதை மல்டிபிள் பண்ணிப்போம். ப்ளஸ் 9 இன்ட்டு R2 பண்ணும்போது இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். R3 அப்படியே எழுதிக்கலாம். R3 என்ன இருக்குது, 0 9 -4 16,000 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 9ஓட ப்ளஸ் 9 R2ன்னு இருக்கா. 9 × 0 0, 9 × -1 -9, 9 × 2 18, 9 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 9,000 இப்படி கிடைக்கும். ஸோ 0 இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. 18 - 4 14 ஆகிடும். 16ல் 9 போச்சுன்னா 5,000 கிடைக்கும். 5,000 + 5,000. ஸோ இப்போ ஆஃப்டர் சேஞ்ச் நம்ம இதை இப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம பண்ண சேஞ்ச் ரோ 3ல. ஸோ ரோ 1ல் எந்த சேஞ்ச் இல்லை, 2 3 -6 5,000 அப்படியே போட்டுக்கலாம். ரோ 2ல் 0 -1 2 -1000 அப்படியே போட்டுக்கலாம். ரோ 3ல வந்துட்டு 0 0 14 5,000 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இது வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கலாம். சாரி, இங்கே 7,000 வரும். ஸோ அப்போ இங்கேயே 7,000. இப்போ நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் வந்தாச்சு. ரோ எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏ வந்து நமக்கு வந்து ரேங்க் எப்படி சொல்லணும், எல்லாமே 0வாக இருந்தால் மட்டும்தான் கணக்கில் வராது. ஸோ இதில் எலிமெண்ட் இருக்கணும். நம்ம ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் பார்ப்போம். இதை விட்டுட்டு ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே இதில் எலிமெண்ட் இருக்குது, இந்த எலிமெண்ட் இருக்குது, இந்த எலிமெண்ட் இருக்குது. ஸோ வந்து இது வந்து 3ஆக இருக்கும். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏ கமா பி பார்த்தா அதுவும் நமக்கு வந்து 3 தான் கிடைக்குது. 1 2 3 எல்லாத்துலேயுமே எலிமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து என்னவா இருக்குது, நம்பர் ஆஃப் அன்னோனும் 3 தான், x y z. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் பி, சாரி ரேங்க் ஆஃப் ஏ கமா பி is equal to number of unknown. எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா is equal to 3. the system of equations are consistent. நீங்கள் கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கோங்க. consistent and it has unique solution. யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எல்லாத்துக்குமே XYZக்கு வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமா, இதை வந்து நம்ம AXB ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதணும் மறுபடியும் முதல்ல இருந்து. அதாவது ரிவர்ஸ் ப்ராசஸ். 2 3 -6 ஏ மேட்ரிக்ஸ் தனியாக 2 0 0 14. இது நம்ம பிகினிங்கில் இருக்க மேட்ரிக்ஸ் எழுதக்கூடாது. இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். XYZ எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் சைடில் 5,000 -1,000 7,000 இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போனால் பாருங்கள், 2 × x 2x 3 × y + 3y -6 × z 6z is equal to ஆன்சரில் என்ன இருக்குது, 5,000. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி ஈக்குவேஷன் 2 ஃபார்ம் பண்ணலாம். 0 × anything 0 -1 × y -y + 2 × z 2z is equal to -1000 சொல்லி வரும். அடுத்து வந்துட்டு இது ரெண்டுமே 0 ஆகிடும். ஸோ 14z is equal to 7,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். பாருங்கள், 3 ஈக்குவேஷனும் நமக்கு கிடச்சிருச்சு. 3 ஈக்குவேஷனும் கிடச்சிருச்சு. இப்போது 14 ஃப்ரம் ஈக்குவேஷன் 3லேருந்து நம்ம z ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 14z is equal to 7,000. அப்போ z is equal to 7,000 divided by 14 அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ வந்து நமக்கு 2 1 7 சார். அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 500. z is equal to 500ன்னு சொல்லி நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு z is equal to 500 substitute in equation number 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன? ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன? -y + 2z is equal to -1000. ஸோ -y +
2 into zங்கிற இடத்துல 500 is equal to minus 1000. அப்போ minus y plus 1000 is equal to minus 1000. So, இப்போ minus y is equal to minus 1000. இந்த plus 1000 அந்த பக்கம் போகும்போது minus 1000 ஆகும். So, minus y is equal to minus 2000 நமக்கு கிடைக்குது. இந்த minus minus cancel ஆயிடும். அப்போ y ஓட வேல்யூ 2000 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு z வேல்யூ தெரியும் 500ன்னு, y வேல்யூ தெரியும் 2000ன்னு. சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 வந்து என்னது, 2x plus 3y minus 6z is equal to 5000. ஸோ இப்போ பாருங்கள், 2 into x நமக்கு தெரியாது, ப்ளஸ் 3 into y வந்து 2000 தெரியும், மைனஸ் 6 into z வந்து 500 is equal to 5000. இப்போ 2x அப்படி வச்சுக்கலாம், 3 2 6 6000 மைனஸ் 6 5 30 is equal to 5000 கிடைக்கும். இப்போ 2x plus 6000 minus 3000 is equal to 5000. இப்போ 2x is equal to 5000. இந்த plus 3000 அந்த பக்கம் போகும்போது minus 3000. அப்போ 2x is equal to 5000 minus 3000 2000. அப்போ x is equal to 2000 divided by 2 cancel பண்ணும்போது நமக்கு 1000. அப்போ x வேல்யூவும் நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சொல்யூஷன் என்னன்னா xy z is equal to 1000, 2000, 500. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Thank you.